ஃபியூயல் சப்ளை ஸ்விட்ச் கட் ஆன உடனே வந்து இன்ஜினுக்கு ஃபியூல் போகிறது நின்றுச்சு. ஸோ இன்ஜின் வந்து த்ரஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதை நிறுத்திடுச்சு. ஸோ பேசிக்காக ஏர்கிராஃப்டோட ஆல்டிடியூட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. மேலே பறந்துட்டு இருந்த ஏர்கிராஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்ல இருந்தது. இப்போ காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல இதே சமயத்தில் இன்னொன்று வந்து அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு பைலட் வந்து இன்னொருத்தர்கிட்ட நீ ஏன் இதை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இன்னொரு பைலட் வந்து நான் கட் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்துட்டு ரேம் ஏர் டர்பைன் வந்து டிப்ளாய் ஆயிருக்கிறது கிளியரா தெரியுதுன்னு சொல்லி ஒரு இமேஜும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ரேம் ஏர் டர்பைன் வந்து எப்படி டிப்ளாய் ஆயிருக்குன்றத பத்தியும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல டீடைலா பேசியிருக்கோம். ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, 2 இன்ஜினுக்கும் பவர் வந்து கட் ஆயிடுச்சு, 2 இன்ஜினுமே ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல இந்த ரேம் ஏர் டர்பைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிப்ளை ஆயிடும். அது வந்து ஒரு டர்பைன் ஃபேன் மாதிரி இருக்கும். அது வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு பவர் கொடுக்கும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த ரேம் ஏர் டர்பைனும் டிப்ளாய் ஆயிருக்கிறது வந்துட்டு நோட் பண்ணப்பட்டிருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ். So once அந்த fuel வந்து கட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா இந்த பைலட் வந்து இன்னொரு பைலட் கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த fuel switch வந்து திருப்பி ரன் பொசிஷனுக்கு போயிருக்கு. அதனால தான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த fuel switch எடுக்கும்போது அது ரன் பொசிஷன்ல இருந்திருக்கு. ஸோ அவங்க ரன் வந்து கொடுத்துருக்காங்க. fuel வந்து இன்ஜினுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட் அங்க இருந்து குறுகிய காலகட்டத்தில் வந்துட்டு fuel சப்ளை ஆகி இன்ஜின் வந்து த்ரஸ்ட் கொடுக்க முடியாத காரணத்தினால ஏரோப்ளேன் வந்து கீழே போய் இடிச்சு கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ கிளியரா பார்க்கணும்னா 8:39 செகண்டுக்கு ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆயிருக்கு. 8:42 செகண்ட் அங்கிருந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு ஃபியூல் சுவிட்ச் வந்து கட் ஆஃப் ஆயிருக்கு. பைலட்டும் வந்துட்டு கேட்கிறாரு இன்னொருத்தர் கிட்ட ஏன் கட் ஆஃப் பண்ணேன்னு. அவர் வந்து நான் கட் ஆஃப் பண்ணலன்னு சொல்றாரு. அங்கிருந்து ஒரு 10 செகண்ட்லயே ஃபர்ஸ்ட் இன்ஜினோட ஃபியூல் சுவிட்ச் வந்து கட் ஆஃப்ல இருந்து ரன்னுக்கு மாறி இருக்கு. அங்கிருந்து இன்னொரு 4 செகண்ட்ஸ்ல வந்துட்டு செகண்ட் இன்ஜினோடதும் வந்து கட் ஆஃப்ல இருந்து ரன்னுக்கு போயிருக்கு. அந்த சமயத்துல தான் பைலட் வந்து மேடே காலும் வந்து ஏடிசிக்கு கொடுத்துருக்காரு. பட் அங்கிருந்து ஒரு 2-3 செகண்ட்லயே வந்துட்டு இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரோட ரெக்கார்டிங் வந்து கட் ஆயிடுச்சு. பேசிக்கா வந்து ஏர்பிளேன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளியராக சொல்லணும்னா, பிளைன் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. டேக் ஆஃப் ஆகுன்னு சில நொடிகள்லையே இன்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூல் வந்து கட் ஆஃப் ஆயிருக்கு. இன்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூல் கட் ஆஃப் ஆச்சுன்னு பைலட் நோட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இன்ஜினுக்கு வந்துட்டு கட் ஆஃப்லேருந்து ரன்னுக்கு மாற்றிருக்காங்க ஃபியூல் சப்ளையை. அதே மாதிரி செகண்ட் இன்ஜினுக்கும் திருப்பி வந்து ரன்னுக்கு மாற்றிருக்காங்க. பட் அவங்க மாற்றினது வந்துட்டு அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த குறிப்பிட்ட ஆல்டிடியூட்ல வந்து இன்ஜின் ரியாக்ட் பண்ண முடியாத காரணத்தினால ஃப்ளைட் வந்து கீழே போய் கிராஷ் ஆயிடுச்சு. இது எல்லாமே 2 நிமிஷத்துலேயே நடந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் பேசிக்கா இந்த ஒரு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு.